Hi friends, இந்த வீடியோல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்த மேக்ஸ் சம்ஸா சால்வ் பண்ண போறோம். ஒரு சம்முமே இங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், two rectangular paper strips of length 10 inch and width 2 inch are put flat on a table. ஒரு டேபிள் மேல 10 இன்ச் நீளமும் 2 இன்ச் அகலமும் கொண்ட ரெண்டு செவ்வக வடிவ தாள் இருக்கு இல்லையா, அதை ஒரு மேசை மீது மட்டமாக வைக்கப்பட்டது. அப்படி வச்சதுக்கு அப்புறமா அது என்ன ஷேப் பாருங்கன்னு பாருங்களா. ஓவர்லாப்னா ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறாங்க, அதுவும் பர்பண்டிகுலரா வைக்கிறாங்க. ஸோ ஆஸ் டு ஃபார்ம் அ பிளஸ் சிம்பிள். ஸோ நமக்கு இங்க பிளஸ் சிம்பிள் கிடைக்குது. ஸோ பிளஸ் சிம்பிள் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் இருக்கு, இதுக்கு வந்து 10 இன்ச் அண்ட் 2 இன்ச் வித் அகலம். ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ற மாதிரி பர்பண்டிகுலரா வைக்கிறோம் ஒரு டேபிள் மேல. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு இந்த பிளஸ் குறி கிடைக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல இந்த ஃபுல் லென்த் நல்லா பாருங்க, இந்த ஃபுல் லென்த் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 10 இன்ச்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நீளம் 10 இன்ச். அப்போ இந்த அகலம் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இன்ச். ஒன்று மேல ஒன்று வைக்கிறதுனால இந்த ஏரியாவை நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி அ ஸ்கொயர். ஏன்னா இங்க என்ன லென்த் இருக்கோ அதே லென்த் தான் இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும் இல்லையா. ஸோ இந்த அரவுண்ட் இந்த ஷேப் ஃபுல்லாவே 2 இன்ச்சஸா மாறிடும். ஓகே, எஸ். இப்போ ஹவு மச் ஏரியா ஆஃப் த டேபிள் இஸ் கவர்ட். இதை ஃபுல்லாவே ஒரு டேபிள் மேல தான் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த டேபிள் மேல வச்சதுக்கு அப்புறம் இந்த ஷேப் ஆக்குபை பண்ற ஏரியா என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாலே இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட டார்கெட் என்னன்னா இங்க இருக்கிற ஷேப்போட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நடுவுல இருக்கிற ஏரியாவோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஓகே, ஒன்று மேல ஒன்று ஓவர்லேப் ஆகுறதுனால கண்டிப்பா இங்க நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் கிடைக்கும். அப்போ இந்த 2வை இந்த லென்த்ல இருந்து 10 லென்த்ல இருந்து நான் மைனஸ் பண்றேன். அப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கிடைக்கும், 10 - 2 will be 8. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் தென் ஸோ இங்க பிளஸ் சைன் கிடைக்கிறதுனால இந்த 8 நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இங்க 4 இன்ச்சஸ், இங்க 4 இன்ச்சஸ். அதே போலதான் இந்த சைடும், இங்க 4 இன்ச் கிடைக்கும், இங்க 4 இன்ச் கிடைக்கும். தென் இங்க 4 இன்ச். ஸோ இந்த பக்கம் 4 இன்ச், இந்த பக்கம் 4 இன்ச் கிடைக்கும். ஸோ இது 2 இன்ச் வித் இல்லையா. ஸோ வித் எல்லாமே 2 இன்ச்சஸ். ஸோ இப்போ ஒரு கிளியர் இமேஜ் உங்களுக்கு இப்போ ஷோ பண்றேன். ஸோ இங்க 4 ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் இருக்கு அண்ட் ஒரே ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற இந்த ஷேப் வந்து ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா சைடு இன்டூ சைடு, இல்லைன்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 × 2. ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா நம்பர் 1ன்னு நான் சொல்றேன். ஸோ 2 × 2 will be 4. ஓகே, அடுத்தது நமக்கு ஒரு 4 ரெக்டாங்கிள் தெரியுது பாருங்க. ஓகே, ஸோ இது செகண்ட் ஷேப், திஸ் இஸ் தேர்ட் ஷேப், ஃபோர்த் ஷேப் அண்ட் தென் திஸ் இஸ் ஃபிஃப்த் ஷேப். ஓகே, இந்த 4 ஷேப்புமே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஏன் ரெக்டாங்கிள் சொல்றோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமா இருக்கு பாருங்க. ஆல் சைட்ஸ் ஆர் சேம்னா அது ஸ்கொயர், ஆப்போசிட் சைட் சேம்னா அது ரெக்டாங்கிள் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இங்க 4 ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால நான் அந்த ஆன்சர் கூட நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா மைனிங் இருக்கிற ஷேப்போட ஏரியா என்னன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லென்த் இன்டூ பிரெத். லென்த் இஸ் 4 அண்ட் பிரெத் இஸ் 2. 4 2s are 8 அண்ட் 8 4s are 32. ஓகே, ஸோ இதுதான் தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஷேப்ஸ். இப்போ இதை நம்ம ஆட் பண்றோம். 32 + 4 will be 36.